வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். உலகிலேயே முதலாக வாழ்க்கையினுடைய மாற்றங்களை சரிப்படுத்துவது, வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட முதல் கிளினிக் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய ஆன்லைன் கான்ஃபரன்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு செஷனில் ஆரம்ப காலத்தில் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய இன்ப நிலைகள், துன்ப நிலைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், அழுத்தங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள், அதேபோல் தவறாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட நம்பிக்கைகள், இப்படி ஒவ்வொரு அறிவுசார் கூறுகளிலும் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள், செயல்பாடுகள், நிர்பந்தங்கள், நெருக்கடிகள் நம்முடைய உயிர் மூலமாக இருக்கக்கூடிய டிஎன்ஏவையே மாற்றிவிடும். அப்போ இப்படிப்பட்ட மாற்றங்கள் தொடர்ந்து நிகழும் பொழுது, அழுத்தங்கள் நிகழும் பொழுது, அந்த தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை சார்ந்த சூழல் நடக்கும் பொழுது அந்த அழுத்தப்பட்ட அல்லது முன்னேறிய பாதிக்கப்பட்ட அழுத்தங்கள் உடல் செல்லை அது கெடுத்துவிடும், நோயை உருவாக்கிவிடும். அது இரத்த அழுத்தமாக இருக்கலாம், சர்க்கரை வியாதியாக இருக்கலாம், அல்லது சாதாரண முடி கொட்டுதலாக கூட இருக்கலாம், தோல் சார்ந்த பல் பிரச்சனைகளாக கூட இருக்கலாம், எலும்பு சார்ந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். இவையெல்லாம் வாழ்க்கை நெருக்கடி அடிப்படையில் வருவதானே தவிர வைரஸ்னால் வரக்கூடியதல்ல. அப்போ உங்களுடைய வாழ்க்கை நெருக்கடியை உருவாக்கக்கூடிய காரணங்கள் என்ன? வாழ்க்கை நெருக்கடிகளும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது அல்லது கடந்த காலத்தில் நிகழக்கூடியது. கடந்த காலத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டது இதை ஒன்றிணைந்து உங்களுடைய அறிவு பாதையை, செயல் பாதையை, சிந்தனை பாதையை மாற்றி விடுகிறது. இந்த பாதையில் கண்டறிந்து முறைப்படுத்துவது என்பதுதான் எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியினுடைய முக்கியமாக செயல் நோக்கமாக உள்ளது. உங்களுடைய கேள்வியை கேட்கலாம், நாங்கள் சொல்வது பதில்தான். நீங்கள் இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் ஒருவர் ஒரு விஷயத்தை முழுமையாக எங்களோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள். நாங்கள் அதற்கு விளக்கங்களை கொடுக்கிறோம். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் உங்களுடைய அந்த பாதிப்பை நீக்குவதற்கு உளவியல் ரீதியான மருந்தில்லா மனோதத்துவ வழிகாட்டல், சிகிச்சை, மென்டாரிங் என்ற சிறப்பு செயல் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கான கால அளவு என்பது ஒரு சாதாரணமாக 3 மாதங்களிலிருந்து அவர்களுடைய தன்மை, பாதிப்பு இதை பொறுத்து கால அளவு மாறுபடும். ஆகவே இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸுக்கு உங்களை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சார்பாக வரவேற்கிறோம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்களே பதில் எடுத்துக்கொள்ளாமல் அதை முழுமையாக எங்களோடு நீங்கள் கேட்டு அறிந்து விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் கொடுப்பது தகவல் தானே தவிர ட்ரீட்மெண்ட் அல்ல என்ற விழிப்புணர்வோடு நாம் இதை தொடர்போம். இது விளம்பரம் அல்ல, விழிப்புணர்வு. இது போன்ற விழிப்புணர்வின் மூலமாக உங்களுக்குள்ள பிரச்சனை பற்றிய அல்லது பாதிப்பு பற்றிய தன்மைகளை புரிந்து கொண்டு எங்களோடு இணைந்து கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட மென்டார்ஷிப் எடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்தால் தண்டனை கொடுத்தவனும் கூட அந்த தண்டனைக்குள் இருந்து கொண்டும் குற்றம் செய்யக்கூடியதை அவன் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கான். ஸோ அப்ப என்னன்னா, அவன் எங்க இருந்தாலும் அவனுடைய அந்த டிஎன்ஏ வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஒரு குழந்தைய இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, பிறந்த குழந்தைய என்னென்ன படங்கள் காமிக்கிறீங்களோ, என்னென்ன படங்கள் அது பார்க்குதோ, அது எல்லாமே இட் பிகேம் ப்ரோக்ராம். அதனாலதான் நீங்க உங்களுக்கு சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே, நியூஸ் பேப்பர்ல பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே, சினிமா டிவியில பார்க்குற எல்லா விஷயமே அது உங்க மனசுல ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா, எங்களை இதுக்கு சினிமா பாடல்களை நம்ம ரொம்ப ஈஸியா பாடிடுறோம். ஆனா அதே இது படிச்ச பாடங்களை திருப்பி நம்ம சொல்றது கஷ்டப்படும். இல்ல அது இல்ல, அது வேற இல்ல. இப்ப உதாரணத்துக்கு சின்ன வயசுல உங்களுக்கு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கலாம். என்னன்னா, இந்த மாதிரி வெளியில போகாத, புள்ள பிடிக்கிற முடிச்சு போயிடுவான்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க கல்யாணம் ஆகி இவங்க குழந்தை பிடிக்கிறப்ப அந்த புள்ள வைக்கிறங்கிற விஷயம் மறந்து போய் குழந்தை மேல வெளியே போக கூடாது, வெளிக்கூடாதுன்னு இருப்பாங்க. சரிங்களா? செகண்டரியா பேய் இருக்குங்கிற விஷயத்த சின்ன வயசுல படம் பார்த்திருப்பீங்க. ஆனா அது நீங்க தனியா படுக்க முடியாது. ஆனா அதுக்கு பேர் பயம்னு சொல்வீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமே உங்க மனசுல இன்புட் பண்ணப்படுது.
ஓகே ஓகே ஓகே. இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் தான் டிசீஸ் ரிலேட்டடான விஷயங்கள். உங்க உங்க ஏஜ் ஃபேக்டர் விஷயங்கள். ஓகே ஓகே. இத வந்து உருவாக்குறவங்க தனியா ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, வெளிய தெரியாது. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? ஓகே. இப்ப நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேரை நாங்க ஸ்டடி பண்ணி அவங்களுடைய கிளினிக்கலா நான் பண்ண விஷயம் தான். நாங்க இதை கார்பரேட் முதலாளிகளுக்கும் கார்பரேட்ல உள்ளவங்களுக்கு வந்து அவங்கள ஹெல்த்தியா கொண்டு வரக்கு உண்டான வெல்னஸ் தெரப்பியை பண்ணிட்டு இருக்கோம். சாமானிய மக்கள் வந்து அவன் எப்பவுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை வச்சுக்குவான். எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு கடவுள் தண்டனை, எனக்கு வந்து வாஸ்து சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லை, குழந்தை சரியில்லை, நியூமரலாஜி சரியில்லைன்னு சொல்லிடுவான். ஆனா பணக்காரன் வந்து எனக்கு சரியில்லைங்கிறதுக்கு என்ன ரீசன்ங்கிறத கண்டுபிடிச்சு என்ன மாத்துங்கம்மா. ஏழைகள் தான் மாத்தாம இருக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப எங்ககிட்டே வரக்கூடியவங்க 45 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்காங்க. ஆனா அவனுக்கு எந்த விடிவுமே தெரியல. என்னன்னா எதிர்காலத்தை பயம்ங்கிறான். 6 மாசத்துக்கு பின்னாடி தான் பயத்தை கிளீன் இப்பதான் சார் படக்குன்னு இருக்குது. அவ 10 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணது அது பைத்தியத்துக்கு பாக்குற வேலையை நீ செஞ்சிருக்கேன்னு சொன்னோம். அப்ப என்னன்னா சார், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம நிறைய மாட்டி இருக்கிறதுனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் 3 மாசத்துக்கு ஒருக்கா கைகால் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் பாக்குற மாதிரி இந்த உலகில் ரெனோவேஷன் விஷயத்தை பாத்துக்கிட்டு வரணும். ரெனோவேஷன் இது பண்ணணும். ஆமா. டெக்னிக். இது என்னன்னா, இது வந்து இது வந்து ரெனோவேஷன் இஸ் டிஃபரெண்ட், ரெஜுவினேஷன் இஸ் டிஃபரெண்ட். ஆமா. ரெனோவேஷன் இன்னோவேஷன், அதுல வந்து வர்றது ரெனோவேஷன். ரிஜுவினேட் அப்படின்னா வந்து ஏற்கனவே வந்து பலகீனமா இருக்கிறத வந்து கொஞ்சம் அதை வந்து புத்துயிர் ஊட்ட வைக்கிறது. ஓகே ரைட். அது இருக்கிறத அப்படியே வந்து மேக்கப் பண்ணது ரெஜுவினேஷன். ஓகே. இடிச்சு போய் பட்டாய் கலப்புறது ரெனோவேஷன். சரிங்களா? ஓகே. ரீஇன்னோவேட்டிவ். ஓகே. அப்ப எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன். நீங்க யாருன்னா வயிற்றுல உருவாகிறப்ப இருந்த கதை எல்லா விஷயங்களிலும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உள்ள கேப் தான் நீங்க. உங்களுக்கு 50 வயசா இருந்துச்சுன்னா உங்க வயிற்றுல ஒரு 8 மாசம் அல்லது 10 மாசம், அந்த 10 மாசம் பிளஸ் 50 எடுத்தா நீங்க. இதுக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இட்ஸ் எ ப்ரீ ரெக்கார்டட். ஆனா அன்கான்சியஸ்லி இட் வில் ஆக்டிவேட். ஓகே. இட் வில் வித்தவுட் நாலேஜ் ஆஃப் யூ. ஓகே. அதனாலதான் நிறைய பேர் எதை சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டான். அதனால இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த உலக லெவல்ல மனிதனுக்கு நம்பிக்கை உருவாக்கி விட்டுட்டோம்னா அவன் நோயாளிவா இருப்பான் அப்படிங்கறத விஷயம். மனிதனுக்கு நம்பிக்கை உருவாக்கி விட்டுட்டா நோயாளியாவே இருப்பான். ஓகே ஓகே. எப்படின்னு கேளுங்களேன். இதுக்கு தான் இந்த மோட்டிவேஷன் ஒரு ட்ரைனிங் கொண்டு வந்தான். மக்களை வந்து செயல்படாம விட்டுறது. எப்படின்னா, நீ நினைக்கதான் நடக்கும், நீ நினைக்கதான் நடக்கும்னு அவனை நினைக்க வைக்க மட்டும் வச்சிடறது. அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான். சரிங்களா? அவன் செய்ய மாட்டான்ல. கண்டிப்பா. சரி, தொழிலதிபர்கள் வந்து நினைக்கிறத பத்தி சொன்னா ஓஜி போடியான், எனக்கு செஞ்சு கொடுப்பான். எக்ஸிகியூஷன் நோ, ப்ரொடக்ஷன். எனக்கு ப்ரொடக்ஷன் தான் வேணும்பா. இப்ப நாங்க வந்து இப்ப பிரபலமான கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எம்டிஎஸ் எங்களுக்கு கொடுக்குற விஷயம் சார், இதை எங்களுக்கு மாத்தி கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அப்ப சாதாரண மக்கள் வந்து கடவுள் மேலையும் சடங்கு மேலையும் கிரகத்து மேலையும் நம்பிக்கை உண்டாக்கிட்டோம்னா அவன் அங்கேயே நின்று இருப்பான், வெளியில வரமாட்டான். சரிங்களா? இதுக்கு உதாரணம் என்னன்னா, எல்லா எம்டிகளும் சொல்லக்கூடிய விஷயம், ஏழைகளை எப்படி ஏமாத்துறோம்னா உள்ள என்ட்ரன்ஸ் போயில ஒரு வழிபாடு ஸ்தலத்தை உருவாக்கிடணும். இந்த சாமி தானே எனக்கு கொடுத்தது அப்படின்னு நம்ப வச்சிருக்கான். ஓகே ஓகே. சரியா? ஆனா அவன் பாத்தீங்கன்னா அவன் நிறைய எக்ஸ்பர்ட் வச்சு வேலை செய்வான், சொல்ல மாட்டான். இதே மாதிரிதான் இந்த உலகம் நடந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம மாத்தணும்னா நீங்க நம்பர் 1 வந்துடலாம். அதனால உங்களுக்கு ஸோ உங்களுடைய நாங்கள் இந்த 3 செஷன்ல வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு செஷன் தான் வச்சிருப்போம், உங்களுக்கு தான் 3 செஷன். ஏன்னா எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க வந்து தள்ளி போடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்க மனசுல வரக்கூடிய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி அப்படி அது உங்களுக்குள்ள நீங்க அந்த பழைய நினைவுகள் இல்லாத விஷயத்துக்கு வந்துடணும். எப்போலாம் பழைய நினைவுகள் உங்களை தூண்டுதோ அன்னைக்கே அப்பவே இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை நாங்கள் சரி பண்ணி விட்டுருணும். வந்து அரசியல்வாதிகள் சினிமா நடிகர் எங்க இருக்கிற காரணம் என்ன தெரியுமா?
ம், எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டன்சி. ம், எங்களுடைய கார்பரேட் தியரியில ஒன்று போட்டிருப்போம், ம், அறிவாளிகளை பயன்படுத்தும் அறிவு, ம், அவன் தான் கார்பரேட். ம். அறிவாளியாவே ஓ, தன்னை நினைச்சுக்கிட்டு ஏமாறுறவன் தான் கூலி. கூலி கூலி. ஓகே, ஓகே, கூலி. ஓகே, ஓகே. அது ம், எஸ். பிரின்சிபலா இருந்தாலும் சரி, லெக்சரா இருந்தாலும் சரி. எம்டி வந்து அறிவாளிகளை எப்படி பயன்படுத்த தெரியணும்னு அவருக்கு அவன் அந்த தெரியணும். அறிவாளிகளை பயன்படுத்தும் அறிவு நல்லா தெரிஞ்சுங்க சார். அறிவு. ஓகே, ஓகே அறிவாளிகளை சார். பயன்படுத்தும் அறிவு அவன்கிட்ட இருக்கும். அவனுக்கு அறிவே இல்லை, ஆனா அறிவாளிகளை பயன்படுத்தும் அறிவு அவன்கிட்ட இருக்கும். இருக்கும். எஸ். நம்ம ஆளுகிட்ட அறிவாளியா நான் நினைச்சு பேசிக்கிட்டே உட்காந்துருக்கான். ம். அதனாலதான் ஆனா கூலி. காலேஜ் வச்சுக்கிறவன் படிக்காதவன், கரெக்ட். ஒர்க் பண்றவன் படிச்சவன். அவன் பிஹெச்டி படிச்சான்னா ஏஹெச்டி படிச்சா என்ன? நீங்க உலகம் முழுவதும் தான் சார். ஏன் சார் எந்த காலேஜ் சார் சேர்மன் பிஹெச்டி படிச்சிருக்கான்? ஓகே. ம், இந்த பிரின்சிபால் இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபல் வர, இங்க வாயா சார், ஐயா சார் வரேன் சார். அட உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்ன ஐயா நீ அப்படிங்கிறாரு பிரின்சிபால். ம், பிரின்சிபாலா அந்த ஓனர் கேட்கிறாரு, ம், ம், இது என்ன பண்ணுவீங்க? அப்ப என்னன்னா, இதுதான் சார் நம்ம நாட்டுல உருவாக்குறது. படிப்பு தான் உன்னை வளர்த்தும் நினைச்சு வேலை செய்யாம ம், இருக்க வச்சிடறான். அதனாலதான் நாங்க குழந்தைகளுக்கு ம், இன்டர்நேஷனல் லேர்னிங் கொண்டு வந்திருக்கோம். ம், 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 நீங்க சொல்லி கொடுத்து செஞ்சா வேலை, சொல்லி ம், கொடுத்து படிச்சாலும் வேலை. ம், வேலைக்காக வேலை செய்ய வைக்கிறதா வேலைக்காரனுடைய வேலை. ம். வேலைக்காக வேலை செய்ய வைக்கதான் வேலைக்காரனோட வேலை. வேலை ம், ம், முதலாளியுடைய வேலை என்னன்னா, வேலைக்காரனை வேலையா வச்சுக்க வேலை செய்ய வைக்கிறது எப்படி, அதுக்கு ஒரு ம், வேலைக்காரனை வைக்கிறது எப்படி, ம், அந்த வேலைக்காரனை இன்னொரு வேலைக்காரனை வச்சு சூப்பர்வைஸ் பண்ணது எப்படி. ம், ம், கரஸ்பாண்டன்ட் ஒரு பிரின்சிபாலை போட்டு அவன்கிட்ட வேலை வாங்குறாரு, ம், அந்த பிரின்சிபால் ஒரு ஹெச்ஓடி போட்டு வேலை வாங்குறாரு, ம், அந்த ஹெச்ஓடி வாத்தியாரை போட்டு வேலை வாங்குறான், அந்த ம். வாத்தியார் ஸ்டூடெண்ட்ட ஒர்க் வாங்குறவங்க பேசுற ஹோம் ஒர்க் அதிகமாக கொடுக்குறான். கரெக்டுங்களா? கரெக்ட். எக்ஸாக்ட்லி. இப்ப நாங்க என்ன எக்ஸாக்ட்லி. பண்றோம்னா, நாங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சோம். நான் எல்லா பிஹெச்டி பத்தி கேட்டேன் சார். நாயே நீ ஒரு கரெக்டா சார்? ராக்கெட்டுடைய ஸ்பேர்ஸ் எல்லாம் தயாரிக்கிறவங்களுடைய ஓனருடைய படிப்பு எவ்வளவு தெரியுமா சார்? சரியா சார். 10வது ஃபெயில் சார். சார் ஐடிஐல படிச்சுட்டு வந்தவன் சார். ம், ம், எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு என்னன்னா, டாக்டர் பாலசுப்ரமணியன் சொல்லி இன்னைக்கு அவரை நாங்க ரொம்ப இது பண்றோம். இப்ப கொரோனாவில் இறந்துட்டாரு. ம், என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 இண்டஸ்ட்ரி கூட்டு போயிருப்பார். ம், 5000 எம்டிகிட்ட கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார். 5000 எம்டிகளுக்கு ப்ரோக்ராம் பண்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. ம், ம், அவர் இறக்கறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட மெசேஜ் பண்றாரு, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி. ம், ம், அப்ப கூட்டிட்டு போவாரு, ஒவ்வொரு இடத்துக்கும் பாரு, இவங்க பாருங்க இவங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. ம், 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 ம். அப்பதான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனேன், நிறைய படித்தவர்கள் வந்து கூலி ஆட்களாக உருவாக்கப்படுகிறார்கள். கூலி ஆட்களாக உருவாக்கப்படுவதற்காக படிக்க வைக்கப்படுகிறார்கள். ம், உங்களுக்கு என்ன சொல்றான்? பிளாஸ்மெண்ட் ட்ரைனிங் தான் சொல்றான். கரெக்ட். கரெக்டுங்களா? ம், ம், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், ஓனர் ட்ரைனிங் கிடையாது. ம், ம், அப்ப அந்த ஓனர் எங்க படிச்சிருப்பான்? ம். எந்த நாயாவது கேக்குறானா? இல்ல. ஐ எம் ஃப்ராங்க்லி டெல்லிங், ம், ம், கோபம்ங்கிறது லிட்ரேச்சர்ல வந்தா கோபம் கிடையாது, ம், அது வந்து உரைநடை. ம், ம், ஓன் லாங்குவேஜ்ல வார்த்தைகளை சொன்னாதான் அது கோபம், ம், ம். இல்லைங்களா? கரெக்ட். அதுதான் நான் கேட்டேன். ம், அதாவது வந்து பிளேஸ்மெண்ட்னா என்ன, வேலை வாங்கி கொடுக்கறது. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஒருத்தர் வர்றான பாத்தீங்களா, ஆமா. அவன் வந்து அந்த திறமையை வச்சு அவன் ஒரு கம்பெனில போய் பெரிய ஆளா பண்ணிருக்க வேண்டியதானே, அல்லது அந்த கம்பெனி கண்டிப்பா. உருவாக்க வேண்டியதானே? அவனும் கூலி தானே. கண்டிப்பா, 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 அந்த கூலி தானே உருவாக்கும். கண்டிப்பா. இப்ப நம்ம அடுத்து எங்களுடைய நோக்கமே வந்து வி வாண்ட் டு கிரியேட். நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். எம்டிகளுக்கு தான் பண்ணுறோம். அதனால தான் நாங்கள் கார்பரேட் ஃபிட்னஸ்னு போட்டிருப்போம். பெருநிறுவனத்துக்கான பொறுத்துப்பாடுகளை உருவாக்கக்கூடிய உளவியல் நிறுவனம் போட்டிருப்போம். சார், நீங்க வந்து அற்புதமா மாற போறீங்க. ஓகே சார். உங்களுக்கு எல்லா வகையிலும் நாங்க சப்போர்ட் பண்றோம். நீங்க வந்து யூ ஆர் வித் எம்எஸ்கே குளோபல் ஃபேமிலி. நீங்க வெளியில சொல்றது வந்து எம்எஸ்கே கார்பரேட் ஃபிட்னஸ் போறதுல இருக்கீங்க, அப்படிதான் சொல்லணும். ஓகே. யூ ஆர் நாட் டேக்கிங் எனி ட்ரீட்மெண்ட். ஓகே. ஓகேங்களா? நீங்க வந்து கார்பரேட் ஃபிட்னஸ் போறதுல இருக்கீங்க. உங்களை ரெனோவேட் பண்ணிட்டு வர்றீங்க. அடுத்த ஒரு 3 ஆண்டுகள்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நீங்க வர போறீங்க. அதுக்கு நாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். ஓகே. சும்மா இப்படியே இருந்து
ம். அறிவை மாற்ற 1000 நாட்கள். ம். சரிங்களா சார்? ஓகே, இதுக்கு ஓகே. ஒரு ப்ரூஃப் வேணுமா உங்களுக்கு? அது சொல்றேன் ம். கேட்டுங்களேன். டிகிரி எத்தனை ஆ. வருஷம்? அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க +2 வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? +2 வரை +2 படிச்சிருக்கிறேன். +2 படிச்சிருக்கீங்க. +2 என்னென்ன சப்ஜெக்ட் ம். இருக்குது? ஒரு 6 சப்ஜெக்ட் உண்டு. என்னென்ன இங்கிலீஷ், சப்ஜெக்ட்? தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், வெரி இல்ல குட் சார், சாரி, வெரி குட். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சரி. பயாலஜி. இப்போ வந்து 12 வருஷம் படிச்சா அதுக்கு பேர் என்னது? படிப்பு 12th. தான். ம். ஒரே ஒரு சப்ஜெக்ட் 3 வருஷம் படிச்சா அதுக்கு பேர் என்னது? அதுவும் படிப்பு தான். இல்ல. அதுதான் உங்களுக்கு டிகிரி. என்னன்னா பிஎஸ்சி மேக்ஸ், ஓ, பிஎஸ்சி சரி, பிசிக்ஸ். சரி. 12 வருஷம் ஆ, படிச்சதுக்கு ஆ. உங்களுக்கு பேர் கிடையாது. அந்த கரெக்ட். 3 வருஷம் படிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான். ஆமா. அதனாலதான் வந்து அறிவை மாற்ற 1000 நாட்கள் நாங்க கண்டுபிடிச்சோம். கரெக்டா? கரெக்ட். 100%. கரெக்ட்டுங்களா? கரெக்ட், சரி. கரெக்ட், அடுத்து கரெக்ட். வந்து யானையினுடைய கருக்காலம் இருக்குல்லவா? ஆமா. அது வந்து கருக்காலம்னா? கரு அது அது- யா, அந்த யா, 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 யா. அது வந்து கேரியிங் டைம். 22 ம். 24 அப்படிங்கிறாங்க. ஆனா ஆப்பிரிக்கன் யானைகள் பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்து 2.25 வருஷம் 3 வருஷம்ங்கிறாங்க. ஓகே. சரிங்களா? அப்ப ம். யானையை வந்து எதுக்கு சிம்பாலிக்கா சொல்லுவாங்கன்னா அறிவுக்கு. ம். அப்ப ம். நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ண அறிவை மாற்றுவதற்கு 1000 நாள் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தோம். ம். 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 சரிங்களா? ம். 1001 இரவுகள் ஓகே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. 1001 1001 இரவுகள் இரவுகள்ங்கிறது கண்காம. 1001 நாள் வந்து 1001 விஷயங்களை வந்து அவனுக்கு சொல்லப்படுது. அவனுடைய வாழ்க்கை மாறுது. அதுதான் 1001 இரவுகள் கதை. ஓகே. அந்த கதை எழுதின அறிஞர் அண்ணா தானே சார்? ஐயோ, இது அரபு கதை சார். அரபு நாட்டு கதை. அரபு நாட்டு கதையா? ஓகே, ஓகே. அரபு நாட்டு ஆ, கதை. ஆ. இது ஆ, ஆ, இதிலிருந்து ஆ. இதிலிருந்து வந்த படங்கள் ஒரு என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆ. அலிபாபாவும் 40 திருடர்களும், பாக்தாத் ஆமா. பேரழகி, பாக்தாத் திருடர்கள். பாக்தாத் ஆ, திருடர்கள். ஆ. இது ம். இந்த மாதிரி ம். வந்து தமிழ்ல வந்து ம். ஒரு 50 100 படம் வந்திருக்குது. ம். 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 இங்கிலீஷ் ம். படத்துல வந்து ஒரு 10,000 படம் வந்திருக்குது. ம். 10,000 படம் எதுனா இந்த அரபு நாட்டு கதையிலிருந்து எடுத்ததுதான். ஓகே. அப்ப இதெல்லாம் நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணதான் டிஎன்ஏ மாத்திரக்கு 1001 நாள் கண்டுபிடிச்சோம். ஓகே, இது எங்களுடைய ஓகே, 25 ஓகே. வருஷம் ரிசர்ச். இன்ஃபர்மேஷன். அதனால நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு ஜாயின் வித் அஸ். நீங்க வந்து ம். 18 வயது மனிதரா மாற போறீங்க. உங்க பேச்சுல ஓகே, நடை உடை பாவனை எல்லாத்துலயும் விஷயம் வரப்போகணும். உங்களுக்கு பயம் ஓகே, அதை எங்கிட்ட சொல்லிடணும். ஓகே, உங்களுக்கு ஒரு என்ன எல்லாம் மனசுல உங்களுக்கு குத்துதோ அதெல்லாம் எங்கிட்ட சொல்லிடணும். ஓகே, ஓகே, நாங்க வந்து புது மனிதனா மாத்திடுவோம். ஓகே சார். உரிமையோட ஓகே. நீங்க எங்கூட இருக்க போறீங்க. ஆல் ரைட். சரிங்களா? அது மட்டுமே அல்லாம ஓகே. ம். உங்களை பார்த்து தான் உங்க ம். சைல்டுக்கும் ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட் மென்டலி கிடைக்கணும். அப்பா வித்தியாசமா இருக்குன்னு கேட்கணும். அப்ப நீங்க ஓகே. குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்? இங்கதான் நான் வந்து எம்எஸ்கே கார்பரேட் ஃபிட்னஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல இருக்குன்னு சொல்றப்ப ம். அந்த குழந்தைகளுக்கு நானும் என்ன செய்யணும்னு கேட்கும். இப்ப புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? ம். 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 அதுக்கடுத்து நம்மை சார்ந்தவர்கள் ம். இவங்களை வந்து இவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கல தான் நம்ம வளருவோம். ம். எப்பவுமே ம். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க சார். ம். ஒரு மனிதனுடைய அதாவது நாங்க என்ன சொல்லணும்னா ம். ஸ்பைடர் வெப் தியரின்னு சொல்லி. ஓகே. ஸ்பைடர்னா தெரியுமில்ல சார்? ஆமா. 8 கால் பூச்சி. பூச்சி 8 கால் பூச்சி. அது வெப் தெரியுங்களா? வலை. ஆமா. வரல. ஆமா, ஆமா. 8 கால் பூச்சி வலையை உருவாக்கி இருக்கோம். அந்த வலையில தான் வாழும். ம். ஆமா, கரெக்டுங்களா? ஆமா. அதே மாதிரி உங்களுக்குள்ள இன்விசிபிள் நெட் நடக்குது. அதுல ஒர்க் ம். இருக்குது. அதைத்தான் நாங்க துண்டிக்கணும். சரிங்களா? ம். துண்டிக்க துண்டிக்க நீங்க ஒரு ஃப்ரெஷ் மனிதனா வந்துருவீங்க. நீங்க ஒரும் கிடையாது. நீங்க ஃபிகரா மாறிடுவீங்க. ம். ஓகே சார். ஓகே. ஆ. ஓகேங்களா? ம். ம். எது இருந்தாலும் ஏன்னா உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனா நீங்க வந்து நிறைய இடங்கள்ல முடங்கியிருக்கீங்க. அந்த கரெக்ட். முடக்கம் தான் எப்பவுமே எனக்கு முடக்குவாதம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அந்த முடக்குவாதம் தான் இப்ப நீங்க சொல்றது அர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்றீங்கல்ல. ஆமா. அது வந்து ஒரு வகையில வந்து அந்த முடக்குவாதத்தை சார்ந்தது. ஓகே, ஓகே. வாதம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சார்? வாதம்னா வாதம். வாதம்னா நம்ம பேச்சுல வாதம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வெரி குட். வாதம் பண்றாங்க. அதுதான் ம். உள்ளுக்குள்ள ம். இருக்கக்கூடிய வாதங்கள் வந்து ம். முடங்கிருச்சுன்னா அதுதான் உடல்ல ம். வெளிப்படும். ஓகே. சரிங்களா? ம். வாதத்துக்கு மருந்து இருக்குது, முடக்குவாதத்துக்கு மருந்து இல்லைம்பாங்க. ஆமா. அது ஆக்சுவலா தமிழ் வாதத்துக்கு இந்த கால் வாதத்துக்கு கிடையாது.
அதே மாதிரி உங்களுக்கு பெரிய கவலை குழந்தைகள் பற்றிய கவலை நிறைய இருக்குது. அதெல்லாம் வெளி வந்து நீங்க குழந்தைகளை கவலைக்கப்படுறதை விட குழந்தைகளை உருவாக்கிடலாம். ஓகே. சரிங்களா சார்? அதனால ஆனந்தமா இருக்க போறீங்க. ஓகே சார். சரிங்களா? அதனால சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டீங்க. அந்த டிஎன்ஏ ப்ராசஸ் எப்படி ஃபார்முலேட் ஆகுது ஒருத்தரோட? நம்ம இது வரைக்கும் அந்த டிஎன்ஏங்கிறது ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான இஷ்யூஸ் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கும் மேல நீங்க இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு டிஎன்ஏ எப்படி ஃபார்முலேட் ஆகுது, அது எப்படி ஒரு ஹெரிடிட்ரியாட்டு இன்னொரு ஜெனரேஷனுக்கு அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப தெளிவா கிடைச்சது. அப்ப நம்ம வந்து நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த டிஎன்ஏ எப்படி போகுது, பிள்ளைகளை சார்ந்து நம்மளை சார்ந்து இருக்கிற சொசைட்டிக்கு அந்த டிஎன்ஏ எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுது, இந்த சொசைட்டில அது வந்து எப்படியான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கறத என்னால வியூ பண்ண முடியும். வெரி குட், வெரி குட். நீங்க அதனாலதான் சொல்றேன், நீங்க தொடர்ந்து நம்ம கன்சல்டன்சி இருக்க நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலா யூ ஆர் சேஞ்சுங்கிற வேர்டு இல்லாம சேஞ்சுங்கிற ஆக்ஷனா மாறிடுவீங்க. உங்களுடைய நடை உடை பாவனை அனைத்திலுமே வந்து மைண்ட் செட் நாலேஜ் தியரி வெளிப்படணும். ஓகே. நீங்க நோயாளியே கிடையாது, உங்களுக்கு நோயே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து வாத பிரச்சனைகள் தான். உங்களுக்குள்ள கேள்விகளை கேட்டு நீங்க பதில் சொல்லிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஓகேங்களா? அந்த வாதத்தான் நாங்க தூக்கி எறிஞ்சு போட்டு நேரான வாதமா கொண்டு போறோம். ஓகே. வாதத்தை தூக்கி எறிந்துட்டு நேரான வாதமாட்டு. ஆமா. நீங்க போய் செவுத்துல அடிச்சு பந்தாட்டு டங்கின்னு அடிச்சு போட்டு கீழே ஓடியாந்துருது. நான் வந்து ஸ்கட்டு ராக்கெட்டு அப்படின்னு முன்னேறி போற மாதிரி கொண்டு வர போறோம். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.